எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கிறிஸ்மஸ்னால எல்லாருக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும். அண்ட் எனக்கு இருக்கிற சில மெமரிஸில் இது ஒன் ஆஃப் இட். இது வந்து என்னோட 11th ஸ்டாண்டர்டில் நடந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் அதோட முன்னாடி ரிகர்சல் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். அண்ட் இது என்கிட்ட நிறைய 11th ஸ்டாண்டர்டில் ஃபோட்டோஸ் இருந்துச்சு. பட் என்னோட பழைய சிஸ்டமில் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே சிஸ்டம் ஃபால்ட் ஆகும்போது அதை அப்படியே கொடுத்துட்டோம். ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் மொத்தம் போச்சு. அண்ட் இது மட்டும் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்ட அப்புறம் எனக்கு சிடியில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் தொலைச்சிட்டேன். ஆனால் அதை எங்கோ சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது கிடச்சனால இது வந்து இனி தொலைக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். ஆக்சுவலி கன்சென்ட் வாங்கினோம். பட் இவ்வளோ பேர்கிட்ட வாங்குறது வந்து சாத்தியமானு தெரில. பட் ஐ ஹோப் இது பார்க்கும்போது வந்து இட் பிரிங்ஸ் ஸ்மைல் டு தி ஃபேஸ் அண்ட் ஆல்சோ அ லாட் ஆஃப் மெமரிஸ். அண்ட் 11th ஸ்டாண்டர்டில் தான் இங்கே தான் என் கிளாஸ் ரூம், பிரின்சிபல் ரூம் பக்கத்துலேயே. அண்ட் லாங் அசம்பிளி அப்போ இது மாதிரி சாக்லேட்ஸ் இல்லாட்டி பபிள் கம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன். கிறிஸ்மஸ் டேயில் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜில் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணுங்கள். Shall I send the person by me? Take it. Vishwanath போடு. அனுப்புறேன். விஸ்வநாத் வா. என்றென்றும் உலகம் போற்றும் நிலையில் உயிருடன் வாழும் இயேசு பெருமானின் புகழ் பாடும் இனிய நடனம்.
அங்கன்மார் காணும் பதினன்மார் கேட்கும் அதன் a bright blue shining star. They hear our choir sing a song. The music seems to come from afar. முடிய போது எடுக்கணும் நான் ஸோ வீடியோ அவ்வளோதான். இனி இருக்கிறது எல்லாமே ஃபோட்டோஸ் அண்ட் இது எல்லாமே கவர் பண்ணது வந்து ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே வந்து 11th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் நினைக்கிறேன். அண்ட் இது எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா என்னோட குயரில் இருக்கிற என் ஃப்ரெண்டு வந்து அவங்க மூலியமாக என் சர்ச் மெட்டீரியல் கொடுத்து அப்படி எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் இது எல்லாமே வந்து என்னோட குயரில் இருக்கிற எங்கள் பாய்ஸ். அண்ட் இதில் வந்து எல்லாமே ஜூனியர், ஒருத்தர் மட்டும் என்னோட பேட்ச்சு. அண்ட் இது ஒருத்தவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் கிறிஸ்மஸ் டேயில் எடுத்தது அதெல்லாம் தான். அண்ட் இவங்க வந்து என்னோட டீச்சர்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோன்னு தான் பேர், பார்த்தா வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க மாதிரி தான் இருப்போம் எங்கள் பேட்ச்சு. எங்கள் அக்கா பேட்ச் வந்து என்னோட ஒரு 4 years early. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக நல்ல மெச்சூர்டாக இருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட்னு சொன்னால் நம்புவாங்க. நான் என்னோட பேட்ச்சு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போவும் சொல்லி நம்ப மாட்டோம், அவ்வளோ லைக் சின்ன பசங்க மாதிரியே இருப்போம் எல்லாமே. ஸோ இது வந்து என்னோட பேட்ச்சில் இருக்க கேர்ள்ஸ். அண்ட் அவங்க ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே நானும் எங்கள் அக்காவும் குயரில் இருந்ததுனால நாங்கள் வந்து மோஸ்ட்டாக குயரில் தான் என்னோட மோஸ்ட் ஆஃப் டைம் குயரில் தான் இது இருந்துச்சு. பட் எங்கள் அக்கா வந்து எல்லாத்துலேயும் இது பண்ணிகிட்ருப்பா, எல்லா இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருப்பா. நான் வந்து மோஸ்ட்டாக குயரில் இருந்தேன். அண்ட் ஒன்றோ ரெண்டோ விரல் விட்டுன்ற இதில் டான்ஸோ இல்லை ஸ்கிட்டோ பண்ணிகிட்ருப்பேன். பட் வந்து என் சர்ச்சில் வந்து அதை ஈடு கட்டிடுவேன். சர்ச் ஃபங்க்ஷன், VBS அதிலெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் இது வந்து ஏன் எனக்கு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இருக்கிற சில மெமரிஸில் இது ஒன்று. ஏன்னா நிறைய ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் வந்து 2009 பாஸ்ட் அவுட் பேட்ச்சு. ஸோ இது வந்து 2008 நடந்த ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறனால இடையில மெமரி வந்து ரெஃப்ரெஷ் பண்ண முடிஞ்சுது. பட் நிறைய ஃபோட்டோஸ் மிஸ் பண்ணிட்டேன். அதில் என்னோட ஃபேரல் ஃபோட்டோவும் ஒன்று. அது போனது ஒரு விதத்தில் நல்லது தான். பிகாஸ் ஐ டிட் லுக் ஹிடியஸ் இன் தேட். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு காமெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது போனது பரவாயில்ல. பட் மற்ற ஃபோட்டோஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்ததெல்லாம் போச்சு, அது ரொம்ப கஷ்டமாச்சு. அண்ட் இது வந்து குயரில் நான் இருப்பேன் நடுவில், கீழே பார்த்துட்டு பாடிட்டு இருப்பேன். அது நான் தான். என்னோடய ஹேர் கட் அப்போது வந்து இது மாதிரி தான் பாய் கட் மாதிரி இருக்கும். ஸோ என்னோட குயரில் இருக்கிற பசங்களே கலாய்ப்பாங்க இடையில. அதாவது நான் வந்து என் தலை புசு புசுன்னு இருக்கும். ஸோ வந்து என்ன சொல்லுவாங்க, பரட்ட தலை, அந்த மாதிரிலாம் எனக்கு பேர் இருந்துச்சு. ஸ்கூலில் படிக்கும்போது எல்லாருமே கேங்காக சுற்றிட்டு இருப்போம். அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னா, ஜில்லுன்னு ஒரு காதில் சொல்கிற மாதிரி 3rd இயர்லேருந்து எங்கள் கையில் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்ருப்போம். பட் இப்போ நினச்சி பார்த்தா எல்லாருமே ரவுத்ரம் படத்தில் வர காமெடி பாய்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். அண்ட் ஸ்கூலில் நான் நிறைய ஆட்டிடியூட் காட்டுவேன். அதுக்கப்புறம் யாராவது ஹர்ட் பண்ணால் திருப்பி ஹர்ட் பண்ணுவேன். அண்ட் எந்த விஷயம் நான் ரெக்ரெட் பண்ணதே இல்லை. அண்ட் இப்போ நான் எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் ரெக்ரெட் பண்ணுறேன், நிறைய கவலைப்படுறேன். மேபி வயசானாலும் அப்படி இருக்கலாம் போல். பட் ஐ டிட் ஹாவ் அ ப்ரிட்டி டீசென்ட் ஸ்கூல் லைஃப். அண்ட் இது பார்க்கும்போது எல்லாமே என்னோட கண்ணில் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு வருது.
சின்ன சின்ன மெமரிஸ், அதுக்கப்புறம் எல்லாமே. இந்த ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணது டெஸ்டினியாக இல்லை எங்கள் அம்மா அடம்பிடிச்சனாலன்னு தெரில. எங்கள் அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயினால கேந்திர வித்யாலயா ஸ்கூல் வந்து எங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இருந்துச்சு. அண்ட் அது எங்கள் அப்பா ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்துச்சு. பட் அம்மா வந்து இல்லை, 2 பசங்களும் என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஜாயின் பண்ண வச்சாங்க. அண்ட் இந்த ஸ்கூல் அப்போ ரொம்ப ரெப்யூட்டட் அண்ட் ரொம்ப டிசிப்ளினான ஸ்கூல். இப்போ அப்படி தான் இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்கூல் வந்து கோஎட் தான். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே செப்பரேட்டாக இருப்பாங்க. பாய்ஸ்க்கு செப்பரேட் கிளாஸஸ், கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் கிளாஸஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் மட்டும் தான் எங்களுக்கு வந்து கோஎட்னா லைக் கிளாஸஸ் இருக்கும்போது மட்டும் பாய்ஸும் கேர்ள்ஸும் கம்பைன் பண்ணாங்க சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும். அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி பண்ணதில்லை. அண்ட் ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் தான் என் வீடு இருந்துச்சு. லைக் ஸ்கூல் தடுக்குனா வீடு, வீடு தடுக்குனா ஸ்கூலு. அதனால எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தெரியும், அம்மாவை எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரியும். அண்ட் எங்கள் அக்காவை பற்றி எல்லாமே நல்ல விஷயம் தான் சொல்ல இருக்கும். அண்ட் என்னை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். அண்ட் நிறைய எம்பாரசிங் விஷயம் கூட அதனால் நடக்கும். ஏன்னா வந்து ஸ்கூல் வாசலில் வந்து கிரவுண்டில் ஃபுல்லாக சேராகும் மழை பெய்யப்போலாம். அப்போ எங்கள் அப்பா நான் 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கவே நான் கெத்து காட்டிகிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போய் அங்கே ஸ்டெப்ஸில் அந்த இதில் விடுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப ஏன்ப்பா இப்படி பண்ணுற, வானத்தை வாங்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போ வந்து அதை நினச்சி பார்க்கும்போது அது திருப்பி ரீலீவ் பண்ணால் இப்படி சூப்பராக இருக்குமே அப்படின்னு வர ஐம் கெட்டிங் எமோஷ்னல். ஸோ அந்த மாதிரிலாம் தோணும். என்னோட ரொம்ப ஹாப்பியஸ்ட் பீரியட் இன் மை லைஃப்னால் அது அந்த சமயம்தான். அது ஸ்கூல்லையும் சரி, வீட்லேயும் சரி, ஃபேமிலி லைஃபாகவும் சரி. ஐ வாஸ் அட் ஸோ பீஸ். அது வெல்த் இருக்கோ இல்லையோ, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ வாஸ் ஸோ பீஸ்ஃபுல். அண்ட் எனக்கு கவலையாக என்னன்னே தெரிஞ்சதில்லை. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அதனால என்னன்னு தெரில, இந்த வீடியோ போகணுன்னு நான் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஃபைனலாக இப்போ நடந்துச்சு. நான் யூடியூப் ஆரம்பித்ததே வந்து என்னோடய மெமரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான். அண்ட் இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் தி மெமரி இன் ஸ்கூல். ஸோ அது வந்து ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். அண்ட் இஃப் இன் கேஸ் நான் யாரையாச்சும் வந்து உங்கள் ஃபோட்டோஸில் இது வந்து போடுறனால உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா, ஐ எம் ரியலி சாரி அபவுட் இட். அண்ட் ஐ ரியலி ஹோப் தட் யூ வுட் லவ் திஸ் வீடியோ. அண்ட் இஃப் ஸோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க இதில் இருந்தாங்கன்னா அவங்க பார்க்கட்டும். அண்ட் let them relive the memory as well. And I'll see you in another video soon. Until then, bye-bye.